ஆவியானவரை மிஞ்சி உன்னால எங்கேயும் போகவே முடியாது. நீ தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா அநேக நாட்கள் கழிச்சு கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரர் நான் சந்திச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல அவர் வர்ஷிப் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, அவர் அனாயிட்டிங் நடத்துறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு பாட்டு பாட மட்டும்தான் தெரியும். என்னோட ஆரம்ப ஊழியமே என்ன நினைச்சீங்க, வெறும் பாட்டு மட்டும் தான் தெரியும் எனக்கு. அப்ப அவர் வர்ஷிப் பண்ணுவார், கீபோர்டை வாட்சி வர்ஷிப் பண்ணுவார், பயங்கரமா இருக்கும், அவ்வளவு சூப்பரா பண்ணுவார். பார்த்து பா இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் பா, சிடிலாம் போட்டிருக்கிறார், பெரிய ஆட்கள். அந்த நாட்களில் சிடிலாம் போட்டா சொல்லுங்க வசதியானவங்க தான் போட முடியும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய விழுகை. எங்க போனார்னே தெரியல, எங்க போனார்னே தெரியல. சொந்த ஊர்ல கிடையாது, எங்க இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான், அங்க இருக்காங்க, கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஆஃப்டர் 16 இயர்ஸ், 16 வருஷம் கழிச்சு நான் அவர் அன்னைக்கு சந்திச்சேன். அவர் என்ன பார்த்து உடனே சொன்னார், என்னோட வயசு மூத்தவர் அவர், ஆனா என்ன சொன்னார், பிரதர் உங்களுடைய இதெல்லாம் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்க ப்ரொஃபட்டிக் என்கவுண்டர்லாம் நான் டெய்லி ஃபாலோ பண்றேன், இன்ஸ்டால போடுறது, உங்க நீங்க போன ஊழியங்கள், மலேசியாவில் போன ஊழியல், என்னன்னா அப்படியா, வாழ்க்கையில் எங்கெல்லாமோ போயிட்டு, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிட்டு, பணம் சம்பாதிக்கணும், ஊழியத்தில் சிறந்தேன், எனக்கு தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. ஒரு மைண்ட் வந்துச்சு, ஏன் நம்ம பணம் சம்பாதிக்க கூடாது, பணம் சம்பாதிச்சே ஊழியத்துக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு அப்படி போனேன். எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் மென்டலாய் மாறிட்டேன். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாதான் நான் வந்து நானாவே இருப்பேன். திருப்பி கர்த்தர் கொண்டு வந்து இன்னைக்கு 55 நாட்கள் ஆயிடுச்சு, நான் மாத்திரை போடலை. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா. ஒண்ணு தெரிஞ்சிச்சு, அவரை விட்டு வேற எங்கேயுமே போகவே. ஐயா நல்லா கவனிக்கணும், நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரங்க பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ். நமக்கு தேவைகள் அதிகம்தான், நமக்கு பணம் தேவைகள் அதிகம்தான், ஆனால் நாம் அதற்காக தேவனை மட்டுமே தான் சார்ந்து இருக்கணும். வேற எங்கேயாவது தலையை விட்டோம், தலை இல்லாம போயிடும். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். யோவான் 3:27 ஒருவனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் பூலகத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே. யாக்கோபு அழகா எழுதியிருக்கிறது, நன்மையான எந்த வரமும் பூரமான எந்த வரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அவர் கொடுக்கிறவர். இன்னைக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, மறுபடியும் ஊழியத்துக்குள்ள வந்துட்டார். நான் ஒண்ணு சொன்னேன், பிரதர் எனக்கு ஆசை நீங்க மறுபடியும் எழுப்பி நிற்கணும்னு ஆசை. ஆமே, எல்லாம் இழந்து ஜீரோவாய், எத்தனையோ லட்சங்கள் கடனாய். ஒருவேளை நான் யோசிச்சேன், ஒருவேளை அவர் உண்மையா ஆண்டவரோடு இருந்து ஊழியத்தை செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் நிலைமையை மாறி இருக்குமே. ஆமே, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், beloved apostle Alex, உங்க ஊழியத்தெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இந்த கடைசி நாட்களில் உங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கிருபை, தேவ கிருபை. அதான் நான் சொன்னேன், பணம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. தேவ சித்தத்தில் நில்லு, ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படி, ஆவியானவருடைய சத்தத்திற்குள்ள எப்பவுமே அடங்கிரு. உலகத்திற்கு பின்னால, உலக ஆசைகளுக்கு பின்னால, உலகத்தின் வழிகள்ல எண்ணிராத, யோசிராத. உன்னை பாழாக்கி போட்டுரும் அந்த காரியங்கள். சம்பாதிச்சு சொந்த பேங்கே நடத்தி இருக்காங்க அவங்க, சும்மா கிடையாது. சொந்த பேங்க் ஒரு 5-6 பேர் சேர்ந்து சொந்த பேங்க் நடத்தி இருக்கிறாங்க பெங்களூர்ல. எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் ஜீரோவாய் நடு ரோட்டுக்கு வந்து மென்டலா சொல்றாரு. மாத்திரை போடலன்னா போயிட்டு இருப்பேன், பஸ்ல விட்டு இறங்கிடுவேன், எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது. கேட்கும் போதே அவரை பார்த்தோன்னே நான் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, என்ன அதெல்லாம் கர்த்தர் ஆராதிச்ச மனுஷன், தூக்கிருங்கப்பா, தூக்கிருங்கப்பா. தேவ பிள்ளைகளை நீங்க ஒண்ணு சொல்றேன், உனக்காக ஒருவர் பெரிய காரியத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்.
என் ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். தேவ சத்தத்தை மிஞ்சி ஓடாத, தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி ஓடாத, தேவ சத்தத்துக்கு விரோதமாய் போகாத. நெல்ல குழஞ்சு போயிரும், நெல்ல குழஞ்சு போயிரும். காத்திருங்க. உனக்காக ஒருவர் பெரிய திட்டத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். ஈசாக்கு அங்க தாய்க்காக அழுது கொண்டிருந்தா கூட அவனுக்காக ஆவியானவர் அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவனுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல என் நன்மையை, என் துக்கத்தை மாற்றக்கூடிய ரெபெக்கால என் வேலைக்காரன் கொண்டு வருவான். ஈசாக்குக்கு தெரியாது. அங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அங்க வேலை செஞ்சுட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் நன்மைக்காக அவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முந்தி வேற எங்கேயுமே நுழைஞ்சிரார். அதுக்கு முந்தி வேற எங்கேயும் ஒரு ரூட்டை நீ போட்டுறாத, ஒரு ஸ்கெட்சை நீ போட்டுறாத. உனக்காக ஒரு ஸ்கெட்ச் அவர் போட்டு தான் வச்சிருக்கிறார். உனக்காக ஒரு மேப் அவர் போட்டு தான் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்பணும், உன் வாழ்க்கையை எப்படி அலங்காரமாக்கணும், உன்னை எப்படி அழகுபடுத்தணும் என்கிற ஒரு நல்ல அழகான மேப்ப இப்ப போட்டு வரைகிறவர் அல்ல. எப்ப வரைஞ்சாரு தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கருவில உருவாக முன்பே உனக்கு மேப் போட்டார். இந்த மேப் இது இங்க தான் வந்து நிற்கும். இந்த பேலை அரராத் என்கிற மலையில வந்து நிற்கும். அத மிஞ்சது போகாது. விசுவாசிக்கிறீங்களா? சொன்ன ஒரு வார்த்தை உன்னை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அலெக்ஸ் பிரதர், அவரை மிஞ்சி எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. நான் சொன்னேன், பிரதர் நல்லா செய்யுங்க பிரதர், நல்லா ஆராதிங்க பிரதர். ஏன்னா அந்த ஆராதனை அப்படியே இருக்கும். அவ்வளோ அவசியம் பண்ணுவார் அவர். அந்த நாட்கள்ல இந்த பாட்டு பாடும்போதே நான் அவ்வளோ அழகா பாடுவார். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்னும் தொழுதிடு. ஆமென். உயர்ந்தவரே எல்லாருமா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடு. ஆமென். இந்த பாட்டுலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த நாட்கள் அந்த பாட்டெல்லாம் பாடி ஆராதிக்கும் போதே நாளான் ஆண்டவர்கிட்ட நிரம்புவேன். அப்படி 2009 வர்ஷிப் நடத்தும் கீபோர்டு வச்சு வர்ஷிப் பண்ணும்போதே நிரம்புவேன். ஆமென். நிரப்பிருங்கப்பா நிரப்பிருங்கப்பா. அப்படி ஒரு அனாயிட்டிங்க சொன்ன கர்த்தர் உங்களை மறுபடியும் எடுத்து நிறுத்துவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உங்க சஞ்சலத்தெல்லாம் மாற்றுவதற்கு ஆவியானவர் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல சந்தோஷத்தோட சொல்லுங்க, கைப்பிடிச்சு, உனக்காக உங்களுக்காக பெரிய வேலை. RRR Power Ministries